சார் நீங்கள் அண்ணா காலத்திலேருந்து அரசியலில் இருக்கிறீங்க. தமிழகத்தின் மூத்த ஒரு அரசியல் தலைவராகவும் ஒரு 4-5 முதலமைச்சர்களையும் நீங்கள் வந்து தமிழகத்தில் பார்த்துருக்கீங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியில் வந்து பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்த போதும் இப்போதைக்கு தமிழக அரசியல் சூழலை பார்க்கும் பொழுது அதிமுக ஒரு பிளவுண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இரண்டாவது ஒரு அரசியல் சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ் சூழலில் தமிழக மண்ணில் வளர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதான் நினைக்கிறீங்களா சார்? ஐயா அவர்கள் கேட்குற கேள்வி, இந்த தமிழ்நாடு பெரியாருடைய சீர்திருத்த கொள்கையில் ஊறிப்போன மண். இது நாம் ஏற்றுக்கிறோமோ ஏற்றுக்கலையோ அது வேறு விஷயம். தமிழ்நாடு சீர்திருத்த பூமி என்பது பெரியாருடைய பாணி. அது இங்கே வேரூண்டி இருக்கக்கூடிய ஒன்று. வேறு அண்ணா அவர்கள் வகுத்து கொடுத்த அந்த ஜனநாயக முறை கீழே இருந்து மேலே வரைக்கும் வேட்டு முறையல்ல, இது ஓட்டு முறைதான், அதுதான் சிறந்தது என்று சொல்லக்கூடிய அந்த பாரம்பரியம் அவருடைய காலத்திலிருந்து வேரூன்றி தலைத்து ஓங்கி நிற்கிறது தமிழ்நாடு. அதே மாதிரி முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய வாழ்க்கை முழுவதும் இது ஜனநாயக முறைப்படி இந்த நாட்டில் உள்ள அனைவருக்கும் எல்லாமும் எல்லோருக்குமாக இருக்க வேண்டும் என்ற கொள்கையிலே அவரும் ஊறி திளைத்தவராகத்தான் இருந்தார். எல்லோரையும் அரவணைத்து சொன்னார். ஒரு சமயம் மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் கூட்டத்தில் பேசும்போது சொன்னார், கலைஞர் அவர் முதலமைச்சர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சமுதாயங்களுக்கும் அவர்தான் தலைவர் என்று சொன்னார். சொல்லிவிட்டு அதை பிரச்சாரமே செய்தார். இது ஏன் இங்கே நினைவுபடுத்தி என்று சொன்னால், முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் ஏதோ ஒரு திராவிட முன்னேற்ற கழக தலைவராக மட்டும் தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள் ஒருபாலும் கருதியதில்லை. எல்லோருக்கும் பொதுவாக அவர்கள் இருந்தார் என்பதுதான் சொல்லப்பட்ட உண்மை. அந்த பாணியில், அதே நெறியில், அதே வழியில் அவருடைய அன்பு தனையனாக உள்ளவரும் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் அதே வழியில் தான் செல்லுகிறார். தந்தை சென்ற வழியில் தனையன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் திராவிட மாடல் ஆட்சி என்று அவர்கள் சொல்லும்போது இந்தியன் முஸ்லீம் லீகில் உள்ளவர்களும் மற்றுமுள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் ஆங்காங்கே கூட்டங்களிலே பேசும்போது, தமிழ்நாட்டில் மட்டும் டெல்லியிலே கூட அந்த கூட்டங்களிலே பேசும்போது நாங்கள் சொல்லுவது என்ன என்றால், திராவிட மாடல் ஆட்சி என்பது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற கொள்கையை ஊர்ஜிதப்படுத்தக்கூடியது திராவிட மாடல் ஆட்சி. யாதும் ஊர் யாவரும் கேளிர், எல்லோரும் உறவுக்காரர்கள் என்று ஊர்ஜிதப்படுத்துவது, உறுதிப்படுத்துவது திராவிட மாடல் ஆட்சி. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று கூறுவது திராவிட மாடல் ஆட்சி. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய அடிப்படை கூறுகள். இந்த அடிப்படையில் தான் நாம் அத்தனை பேரும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றும், யாதும் ஊர் யாவரும் கேளிர் என்றும், யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற அடிப்படையில் நாம் செல்ல வேண்டும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பால் நாம் அனைவரும் ஒரு மனித இனம் என்ற அடிப்படையில் தொடர்ந்து பின்பற்றக்கூடிய தமிழ் மரபு, தமிழ் பண்பாடு, தமிழ்நாட்டில் ஓங்கிய அந்த தத்துவம் திராவிட மாடல் என்கிற ஆட்சியில் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. அதுதான் இன்று தமிழ்நாடுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய மாடலாக இருக்கிறது என்பதிலே எங்களுக்கு கிஞ்சிற்றும் சந்தேகம் கிடையாது. இதைத்தான் தமிழ்நாட்டிலும் நாங்கள் பரப்பி கொண்டிருக்கிறோம், வடநாட்டிலும் இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். இதை கேட்கிற போதெல்லாம் வடநாட்டிலே உள்ள பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இது அற்புதமாக இருக்கிறதே, இந்த கொள்கைகளை நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்று பாபா அம்பேத்கர் பெயர் நடக்கக்கூடிய கூட்டங்களுக்கு கூட சமீபத்தில் சென்றிருந்த போது இதை சொன்ன போது அவங்க வியந்து பாராட்டி இது நன்றாக இருக்கு என்று சொன்னார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் உள்ள இன்றைய தளபதி மு.க. ஸ்டாலின் அரசும் அவருடைய ஆட்சியுடைய நல்ல திட்டங்களும் மக்களால் பாராட்டப்படக்கூடிய இந்த அமைப்புகளும் ஏற்று வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. அதனால் இந்தியா கூட்டணியில் பிள்ளையார் சொல்லி என்று போட்ட தளபதி தான் போட்டார். அப்போ பிள்ளையார் சொல்லி போட்ட அந்த இந்தியா கூட்டணி நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில் அமோகமான வெற்றி பெறும் என்பதிலே
எனக்கு எந்த சந்தேகம் கிடையாது சார்.